தமிழ் தேசியம் அவர் பேசுறாரு, நீங்களும் அதை தான் முன்னெடுக்கிறீங்க. அவர் தமிழ் தேசியம் தான் பேசுறாரு. தமிழ் தேசியம் என்னன்னு தெரியாது. தமிழ் தேசியத்தை அழிச்சோடி கூட தெரியாது. எல்லாரும் வீட்டுக்குள்ள நான் போனேன் அப்படின்னா வீட்டுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தது யார்? தொலைக்காட்சிகள் தான் போய் சேர்த்துச்சு. அது திமுகவோட தொலைக்காட்சிகள் தான் கொண்டு போய் சேர்த்தாங்க. வாக்குறுதியை கொடுத்துட்டு நான் தலைகளை மாற்றுவேன், நான் வந்து திருப்பி போடுவேன்னு சொல்லிட்டு டயலாக் பேசக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டில் நாங்கள் பேச விரும்புவது. அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இத்தனை ஆண்டு காலம் எந்த கட்சி ஜாதியை ஒழித்தது? ரசிகர்களை எப்படி அரசியலுக்கு வாக்காளர்களாக மாற்றக்கூடிய ஒரு புது விதமான யுக்தி முறையை அவர் கடைபிடித்திருக்கிறார். இது நம்ம எதிர்பார்க்காத ஒன்று. உங்களுடைய போராட்டங்கள்ல அதிகமா உங்களை வந்து ஒரு அடக்குமுறை செய்தது, அதாவது அந்த மாதிரி கேஸ் போட்டது, சிறைக்கு அனுப்புனது எல்லாமே வந்து இது ஒன்றிய அரசா இல்ல மாநில அரசு? தமிழ் ஈழத்தமிழர் பிரச்சனையை வந்து அரசியல் அடையாளத்துக்காக பயன்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் உங்கள் மீது இருக்கிறதா? நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய நேர்காணலில் நம்ம சந்திக்க போகும் நபர் யார் அப்படின்னா, அவர் தமிழக அரசியல்ல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை. தமிழ் தேசியம், சாதி மறுப்பு அப்படிங்கிற ஒரு இரு பெரிய கொள்கைகளில் உறுதியாக நின்று அரசியல் களமாடுபவர். அவர் மே 17 இயக்கத்தின் தலைவர் திரு காந்தி அவர்களை தான் நாம் இன்னைக்கு சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் தேசியத்தில் இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலில் நீங்கள் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கிறீங்க, தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக இருக்கீங்க. உங்களுடைய பயணம் எங்கிருந்து ஆரம்பித்தது? எப்படி இதற்குள்ளே நீங்கள் வந்தீர்கள்? கல்லூரி காலத்துல இருந்து இந்த அரசியல் பங்களிப்புகள், அதனோட அரசியல் தளங்களில் இயங்கியிருக்கேன். சென்னை வந்ததற்கு பிறகு ஈழ இனப்படுகொலை நடந்ததற்கு காலத்திற்கு பிறகு 2009 நடந்த அந்த ஈழப்படுகொலை என்பது ஒரு முழு நேர அரசியலுக்கான தேவையை உருவாக்கியதாக நான் உணர்ந்தேன். அதனால் அதன் பின்னாடி இயக்கம் கண்டு மே 17 இயக்கமாக 17 ஆண்டுகளாக நாங்கள் செயல்பட்டு வரோம். மே 17 இயக்கம் அப்படிங்கிறது வந்து இப்போ முள்ளிவாய்க்கால் பிரச்சனைக்கு அப்புறம், அதாவது தமிழீழ படுகொலைக்கு அப்புறம் தான் அதை குறித்தான ஒரு இந்த ஒரு இனப்படுகொலையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உருவாக்கிய இயக்கம். இது தொடர்ந்து இந்த இவ்வளவு ஆண்டுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். 16 ஆண்டுகள் 17 ஆண்டுகள் தொடர்ந்து இருக்கு. இந்த இயக்கம் நீங்கள் தொடங்கிய போது இருந்து இப்போது வரைக்கும் என்ன ஒரு வளர்ச்சி இருக்கிறதா, இல்லை நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி இருக்கிறதா? இல்லை, அது இது அடிப்படையில் வந்து தமிழ் இனம் சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பாக தான் தொடங்கணும். அதனால் உறுப்பினர் எண்ணிக்கை அப்படிங்கிறத பெரிய ஒரு ஈடுபாடை காட்டலை. செயல்படக்கூடியவர்கள், ஆய்வு செய்யக்கூடியவர்கள், அதற்குரிய பணிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் தான் பண்ணோம். இந்த இயக்கம் ஆரம்பித்து முதல் 6 ஆண்டுகள் வந்து ஈழப்படுகொலை குறித்தான ஆய்வுகளை மேற்கொண்டோம். சர்வதேச அளவில் ஈழ இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள், இந்திய அரசு பங்கு பெற்ற அதனுடைய பங்களிப்புகள் குறித்த ஆய்வுகள், இதை எல்லாமே வந்து பல்வேறு அரங்குகளில் முன் வச்சோம். ஐநாவினுடைய அறிக்கைகள், ஐநாவின் இது குறித்து எடுத்து செல்வதற்குரிய பணிகள் என்று ஆய்வு அறிவுத்தளத்தில் தான் வந்து ஆரம்ப கட்ட பயணம் என்பது பெருமளவில் கவனத்தை செலுத்தினோம். வெகு சமீபமாகத்தான் உறுப்பினர்கள் அப்படிங்கிற ஒன்றை வந்து நாங்கள் முன்னெடுக்க. ஏனென்றால் வந்து ஒரு 10 ஆண்டுகளாவது மக்களிடத்துல பணி செஞ்சதுக்கு பின்னாடி தான் மக்கள்கிட்ட வந்து அமைப்பில் வந்து சேருங்கன்னு கேட்க முடியும். நம்மளுக்கு வரலாறு வேணும். நம்மளும் வந்துட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு நான் தலைகளை மாற்றுவேன், நான் வந்து திருப்பி போடுவேன்னு சொல்லிட்டு டயலாக் பேசக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டில் நாங்கள் பேச விரும்பவில்லை. இப்போ நீங்கள் உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொன்னீங்க, உறுப்பினர்கள் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் தேர்தல் அரசியலில் நாங்கள் ஈடுபடலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய இரு பெரும் கொள்கையே வந்து என்னன்னா, தமிழ் தேசியம், சாதி மறுப்பு, இயற்கை, அது ஒரு விஷயம். இந்த இரண்டுக்குமே அதிகாரம் இல்லாமல் எப்படி அதை நடைமுறை சாத்தியப்படுத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இத்தனை ஆண்டு காலம் எந்த கட்சி ஜாதியை ஒழித்தது? மக்களிடத்துல இது குறித்தான தெளிவுகளை ஏற்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. தமிழ் தேசியம் குறித்து மக்களிடத்தில் விளக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் தேர்தல் அரசியல் நிராகரிக்கல. தேர்தல் அரசியல் எங்கள் ஆரம்ப கட்டத்தில் தேவையில்லைன்னு நினைச்சோம். மக்களுக்கு சேவை செய்வதற்கு தேர்தல் அரசியல் தேவையில்லை. தேர்தல் அரசியலுக்குள்ள போக வேண்டும் என்றால் அதற்கான கட்டமைப்புகள், அதற்கான வேலை திட்டங்களே வேறையாக இருக்கிறது. அதை வந்து செய்வதற்குரிய காலம் வந்தால் அதை செய்யலாம். இப்போதைக்கு பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். வரக்கூடிய சேவை மனப்பான்மை கொண்டவங்க தான் நம்ம முதல்ல வரணும். கட்சின்னு ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, பதவிக்கு ஆசைப்பட்டவங்க நிறைய உள்ள வருவாங்க.
நீங்க வந்து பதவிக்கு ஆசைப்படாதவர்கள் என்று ஒரு 1000 பேர் நம்மளை காட்ட முடியும். பதவியும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா தேர்தல் அதிகாரத்தை நோக்கி நாங்கள் செல்லுகிறோம் என்று கொண்டு வந்தோம் 1,00,000 பேரை காட்ட முடியும். 1,00,000 பேரை காட்டுவதை விட 1000 பேரை காட்டுவதை தான் சிறப்பானதாக பார்க்கிறோம். எதையும் எதிர்பார்க்காமல் சேவை செய்யக்கூடிய ஒரு 1000 பேர் உண்மை தன்மையோடு மக்களை நேசித்து ஒரு 1000 பேர் உருவாக்குறதான கஷ்டமான விஷயம். அதைத்தான் மேய்ப்பர் நலக்கம் செய்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்க வந்து இப்போ தமிழ் ஈழ படுகொலை அதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள்ல உங்களுடைய குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. கடந்த 17 வருடங்களாக இப்போ எந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் மக்களுக்கு எதிராக நடந்தாலுமே உடனே உங்களது குரல் வந்து ஓங்கி ஒலிக்குது. இதனால ஏற்பட்ட உங்கள் மீதான வழக்குகள், சிறைவாசம், அதுக்கப்புறம் போலீஸுடைய அதாவது அதிகார அத்துமீறல், இவ்வளவுத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இயல்பு. நம்ம வந்து ஒரு நேர்மையாக அரசியல், மக்களுக்கான அரசியலை செய்யும் பொழுது மக்கள் விரோத அரசாக இருக்கக்கூடியவர்கள் நம் மீது நெருக்கடியை உருவாக்குவார்கள், அடக்குமுறையை ஏவுவார்கள். இப்போ நெருக்கடியும் அடக்குமுறையும் எதிர்பார்க்காம நீங்க மக்கள் சேவை பண்ண முடியாது. ஆனால் நெருக்கடியோ அடக்குமுறையோ நம்மை தடுத்து நிறுத்தாதுங்கிறதான் அதனுடைய யதார்த்த நிலை. உங்களுடைய போராட்டங்கள்ல அதிகமா உங்களை வந்து ஒரு அடக்குமுறை செய்தது, அதாவது அந்த மாதிரி கேஸ் போட்டது, சிறைக்கு அனுப்புனது எல்லாமே வந்து ஒன்றிய அரசா இல்ல மாநில அரசுகளா? ஒன்றிய அரசினுடைய அழுத்தத்தின் மையமாக வைத்துதான் மாநில அரசு செயல்படுகிறது. அப்போ ஒன்றிய அரசுக்கு கட்டுப்பட்ட எல்லா அரசும், எந்த அரசாக இருந்தாலும் அவர்கள் வந்து மாநில அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு நம்ம அடக்குமுறை நம் மீது ஏவுவார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே ஒன்றிய அரசு தான் எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துகிறது, அடக்குமுறைகளை எல்லாமே. அதை கேட்டுக்கொண்டுதான் மாநில அரசு செயல்படுத்துது. அதாவது மாநில அரசு தனித்துவமான அரசாக இருந்தால் இது போன்ற ஒன்றையெல்லாம் மத்திய அரசு சொல்றதுல கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா இங்க சார்பு அரசுகளாக இருக்கக்கூடிய சமயங்கள்ல இந்த மாதிரியான அடக்குமுறைகள் வர்றது நம்ம தடுக்க முடியாது. சமீபத்திய அரசியல் நிலை 2026 திரு ஜோசப் விஜய் அவர்களின் அந்த ஒரு திடீர் பிரமாண்ட வெற்றி எப்படி பாக்குறீங்க? அதை இல்ல, இது வந்து என்னன்னா பல்வேறு காரணங்கள், ஒரு வரியில சொல்லிட முடியாது. என்னன்னா ஒரு திரையில் கிடைத்த ஒரு உங்களுடைய ரசிகர்களை அரசியலுக்கான ஒரு சக்தியாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய யுக்தி முறை புது முறையாக இருக்கிறது. இதுவரை அப்படி நம்ம யாரும் பார்க்காத ஒரு முறை. எம்ஜிஆர்லாம் அரசியல் கட்சிகள்ல இருந்தவர், திமுக பொறுப்புல இருந்தாரு. அவர் ஒரு எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் மாறுறதை வந்து இயல்பா நம்ம பார்க்க முடியும். ஜெயலலிதா அம்மையார் அப்படிதான் பார்க்க முடியும். ஏன்னா அரசியல்ல இருந்திருக்கிறாங்க. அதுல இருந்துதான் அவங்க வந்து பேசிருக்காங்க. ஏன்னா திரைப்படங்கள்லயே வந்து திமுகவுடைய கட்சி கொடியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாரு, சின்னங்களை பயன்படுத்தி இருக்கிறார், அறிஞர் அண்ணாவினுடைய படங்களை காட்டியிருக்கிறார், பேசியிருக்கிறார். ஸோ அது ஒரு ப்ராசஸ். இது அப்படிலாம் எதுவுமே இல்லாம தான் விஜயினுடைய வருகை என்பது இருந்திருக்கிறது. அப்போ அது வந்து ஒரு ரசிகர்களை எப்படி அரசியலுக்கு வாக்காளர்களாக மாற்றக்கூடிய ஒரு புது விதமான யுக்தி முறையை அவர் கடைபிடித்திருக்கிறார்கள். இது நம்ம எதிர்பார்க்காத ஒன்று. அப்படிலாம் வந்து அதிமுகவும் தங்களுக்குள்ளான போட்டி அரசியலை தான் மையப்படுத்த விரும்பினாங்க. இப்ப தாவேக்காக அவர்கள் பொருட்டாக மதிக்காதனுடைய விளைவையும் அவர்கள் எதிர்கொண்டார்கள். இது எல்லாமே சேர்ந்த ஒன்றாக தான் விஜய் அவருடைய வெற்றி. ஏன்னா எந்த எதிர்ப்பு இல்லாமல் அவர் தேர்தல் எதிர்கொண்டு வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க. அவங்க எதிர்த்து யாருமே பேசல. நான் தேர்தல் ஒரு 35 தொகுதி நம்ம பிரச்சாரம் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் எங்களுக்கு பாக்குறோமே, எங்கேயுமே தாவேக்காவை விமர்சிச்சு யாருமே பேசல. பெரிய பொதுக்கூட்டம் அவங்களும் நடந்தவும் இல்லை. யாரையுமே அந்த கட்சியை வந்து யாருமே அவங்களுமே பிரச்சாரத்தை ஒன்றும் பெருசா எல்லாம் செய்யல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு எதிர்பற்ற நிலையில வந்து மக்கள் அவர்களை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். அது வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஏன்னா ஒரு கூட்டத்துல வந்து திரு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து சொன்னது என்னன்னா, நீங்க எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டு தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் உட்கார்ந்தீங்க, நான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் உட்கார்ந்துட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் வீட்டுக்குள்ள நான் போனேன் அப்படின்னா வீட்டுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தது யார்? தொலைக்காட்சிகள் தான் போய் சேர்த்துச்சு. கண்டிப்பா அது திமுகவோட தொலைக்காட்சிகள் தான் கொண்டு போய் சேர்த்தாங்க. அவர்களுக்கு தான் அவர் நன்றி சொல்லணும். அப்படி நீங்க வீட்டுக்குள்ள போனாங்க அப்படிங்கறதுனால மட்டுமே ஒருத்தர் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா நீங்க வடிவேலு அவர்கள் அவரு அன்னைக்கும் முதலமைச்சராக இருக்கணும். அப்படி நம்ம வந்து அது அவர் ஒரு பேச்சு தோரணையில அப்படி ஒரு எதுகை முனையோட பேசுறதுக்காக பேசலாம். அப்படியான விஷயங்கள்ல திமுக அதிமுகவின் இடையேயான அந்த போட்டி அரசியலில் மூன்றாவது அணிக்கான இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ மூன்றாவது அணினா இப்போ ஒரு விஜயகாந்த் வந்தாரு கேப்டன் அவர்கள், அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் தொடர்ந்து களமாடிக்கிட்டு இருக்கிறார் தேர்தல் களம். இவர்களை எல்லாம் மூன்றாவது அணியாக பார்க்காமல் ஏன் திரு விஜய் அவர்களை மட்டும் ஒரு நீண்ட வரலாறே நம்மளுக்கு இருக்குது. மூன்றாவது அணிங்கிற வரலாறு இன்றைக்கு மட்டும் இல்ல, நீண்ட நடிகர் சிவாஜி கணேசன் கூட ஒரு கட்சி ஆரம்பித்து வந்தாரு. அதுக்கப்புறம்
ஐயா வைகோ அவர்கள், மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள், இவர்கள் எல்லாம் வர்றாங்க. இந்த சமயத்துலலாம் திமுகல ஒரு டவரிங் பர்சனாலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய வகையில ஆளுமை மிக்க தலைவர்கள் இருந்தாங்க. அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தது, மக்களோட ஒரு பிணைப்பு செல்வாக்கு இருந்தது. இப்ப மக்கள் செல்வாக்கு பெற்ற 2 தலைவர்கள் ஒரு கட்டத்தில் மறைகிறாங்க, ஒரு பெரிய இடைவெளி வருகிறது. அதிமுகவினுடைய புது தலைவராக உருவெடுத்த இபிஎஸ் அவர்கள் மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவராக மாறல. திமுகவில் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவராக மாறிக்கொண்டிருக்கூடிய காலகட்டத்திற்குள்ளாகத்தான் இவர் உள்ள வர்றார். அப்ப ஆனால் ஒரு வெற்றி நம்ம தலைவர்களை பார்த்து தேர்ந்தெடுக்கக்கூடிய, கட்சியை தேர்ந்தெடுக்கக்கூடிய போக்கு தமிழகத்தில் இருக்கிறது. இப்ப தலைவராக பார்ப்பதற்கு யாருமே இல்லைங்கிற ஒரு இடத்துக்குள்ளாரு ஜெயலலிதா இருந்தாலும் விஜய் வந்திருக்க மாட்டார் இல்லையா? கண்டிப்பா. கலைஞர் இருந்தாலும் வந்திருக்க மாட்டார் இல்லையா? அப்போ அந்த இடத்துல 2 பேருமே இல்ல, பெரிய ஆளுமைகள் இல்லாத ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அப்ப அந்த இடத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுகிறார். அதுதான் அவருடைய காரணமா இருக்க முடியும். சீமான் வராமல் இருக்கிறது காரணம் நேர்மையற்ற தன்மை. அவர்கிட்ட எதுலையுமே நேர்மை இருக்கிற மாதிரியான ஒன்றால அவர் அம்பலப்பட்டு போனவர். ஸோ கேள்வியாவே வச்சிருந்தேன். ஏன்னா தமிழ் தேசியம் அவர் பேசுறாரு, நீங்களும் அதை தான் முன்னெடுக்கிறீங்க. அவர் பேசுறது ஏன் அவரை வந்து விமர்சிக்கிறீங்க? அவர் தமிழ் தேசியம்லாம் பேசுறாரு. தமிழ் தேசியம் என்னன்னு தெரியாது. தமிழ் தேசியத்தில் அரிச்சோடி கூட தெரியாது அவருக்கு. அவர் தமிழ் தேசியம் என்னன்னு தெரியாது. அவர் ஜாதி அரசியல் பேச தெரியும், அவருக்கு திராவிடத்தை கொச்சையாக பேச தெரியும், எல்லாரையுமே ஒரு கொச்சையாக கையாள தெரியுமே ஒழிய ஒரு நாகரிகமான ஒரு எதிர்காலத்திற்குரிய அரசியலே அவர் பேச தெரியாது. அப்படியான தமிழ் தேசியத்தினோட எந்த அரிச்சுவடும் தெரியாத ஒரு நபர் தன்னை தமிழ் தேசியவாதி என்று சொல்லிக் கொள்கிறார். அவ்வளவுதான். அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்றைக்குமே கிடையாது. அது அவருக்குமே நல்லாவே தெரியும். அவர் வெற்றி பெறுவதற்கான அரசியல் அவர் செஞ்சிருந்தாருன்னா அரவணைத்து அனைவரும் அரவணைத்து ஒரு அரசியல், நீங்க எல்லாரும் இணைச்சுதானுங்க ஒரு அரசியல்ல வந்து நிக்கணும். எல்லா வித பிரதிநிதித்துவத்தை நீங்க அரவணைக்கணும். எல்லா பெரிய சமூகம், ஒரு 7 கோடி பேர் கொண்ட ஒரு சமூகம், இதுல எல்லா தரப்புல இருந்தும் அரசியல் பிரதிநிதித்துவம் கேட்பாங்க. இல்ல நானும் தனியாளுன்னு ஒரு திரைத்துறையில எப்படி தனியாள ஒரு இயக்குனராக இருப்பது போல ஒரு படத்துக்கு ஒரு இயக்குனர் தான். அதே முறை இங்க கையாண்டோம்னா அது நிக்காது. அவரோட எதேச்சதிகார போக்கு, கையில் ஒரு எம்எல்ஏ இல்லாதப்போ அவர் பண்ண நடத்தின பெரியாரை பத்தி எல்லாம் பொய்யாக பேசின கொச்சையான ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்று கிட்டத்தட்ட 90 நாட்கள் ஆகிறது. இந்த 90 நாட்கள்ல ஊழல் ஒளிந்து விட்டதுங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம் முன்னெடுத்து வைக்கப்படுகிறது. இப்ப நிறைய பேரே வந்து பொதுவெளியில சொல்றாங்க, இப்ப எல்லாம் வந்து கவர்மெண்ட் செக்டார்ல வந்து லஞ்சம் இல்லை அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம். இதுல எப்படி பாக்குறீங்க? இது உண்மையா? இல்லை, இது ஒரு நீடித்த காலத்தில் நடக்கும் பொழுதுதான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னா ஒரு அரசாங்கம் புதுசாக வரும்பொழுது சில விருப்பங்களை முன்வைப்பாங்க. அரசியல் அதிகார வட்டங்கள் அது எவ்வளோ தூரம் உள்வாங்குதுங்கிறத பொறுத்தது, எவ்வளோ காலம் இப்படி ஒன்று நடக்குங்கிறத பொறுத்து தான் அதை வந்து நமக்கு பார்க்க முடியும். அது உடனடியாக நம்ம வந்து அதில் கருத்து சொல்றதுக்கு எதுவும் சில முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக சில மாற்றங்கள் நடந்திருக்குன்னா அதை வரவேற்கிறோம். முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள் என்பது உண்மைதான் இல்லையா? அது நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னு ஒன்று கேள்விப்படுறோம். நான் எனக்கு இன்னும் நேரடியான அனுபவங்கள் எதுவுமே இல்லை, ஆனால் நிறைய பேர் சொல்றதை கேள்விப்படுறோம். அப்படி முயற்சி எடுக்கிறத வரவேற்கிறோம். நம்ம நல்ல முயற்சிகள் நம்ம எப்படி வரவேற்காம இருக்க முடியும்? முயற்சிக்கு வரவேற்க. ஆனால் இது வந்து நிலைத்து நிற்கக்கூடிய அளவு கட்டமைப்புகள் மாற்றப்பட வேண்டும். இப்ப நீங்க ஊழல்னா இது மட்டும் ஊழல் இல்லை. இப்ப வீடுகள் இடிக்கிறாங்க, ஆக்கிரமிப்புன்னு சொல்லி, அது பெரிய ஊழல். அது ஒரு லேண்ட் மாஃபியா நடத்துற ஊழல், சரிங்களா? அது வந்து ஆக்கிரமிப்பாளர் இவங்கள ஒரு போலியாக ஒரு பொதுநல வழக்க போடுறது, கோர்ட் ஆர்டர் வாங்குறது, அதுக்கு அதிகாரிகளை துணை நிற்கிறது, அதை வைத்துக்கொண்டு லேண்டை வந்து முழுக்க நாங்கள் வந்து பொது பயன்பாடு கொண்டு போகிறோம்னு சொல்லி கொண்டு போய் மக்களை அப்புறப்படுத்தி வெளியே தூக்கி போடுறது, இதெல்லாம் பெரிய ஊழல் தான். அது இந்த ஊழலில் தான் நீ கை வைக்கும் பொழுது தான் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு எது நடக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆமாம். இப்போது திராவிடம் அப்படிங்கிற சொல்லாடலுக்கும் தமிழ் தேசியங்கிற சொல்லாடலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? என்னன்னா, நீங்கள் திராவிடம் தமிழ் தேசியம் வருவதற்கு முன்னாடியான தமிழ் சமூக காலகட்டம், தமிழ் சமூகம் வந்து என்னவா இருந்ததுன்னா, ஆரிய ஆக்கிரமிப்பின் கீழாக ஒரு அவமானப்படுத்தப்படுகின்ற இடத்துல நம்ம மொழியையும் நம்மளையும் வச்சிருந்தாங்க. ஜாதியாக பிரிச்சாங்க, சமஸ்கிருதமாக நம்ம மொழியை திரிச்சாங்க, வழிபாட்டு மொழியாகவும் இருக்காது, கல்விக்கு வாய்ப்பு இருக்காத ஒரு நிலை இருந்தது. அப்ப இந்த நம்மளை அவமதிக்கக்கூடிய கட்டமைப்புகளை சிதைக்கின்ற, அதை நிராகரிக்கக்கூடிய, மக்கள் மனதில் அதை அகற்றுகின்ற பெரும் பணியை திராவிடம் தூக்கி சுமக்கிறது. திராவிடத்தினுடைய பங்களிப்பு அது. அப்போ அந்த அவமானப்படுத்தப்படுகின்ற அந்த கட்டமைப்புகள்லேருந்து நம்ம வெளியேறணும் அப்படின்ற நம்மளை வெளியேற்றுகின்ற பெரிய அரசியலை திராவிடம் செய்கிறது. அப்படி வெளியேறினதுக்கு பின்னர் நம்ம என்ன செய்யணும்? நம்மளுக்கான தேசத்தை கட்டமைக்கணும். அடுத்த கட்ட கட்டமைப்பு ஒரு வளர்ச்சி நிலை, சரிங்களா? இப்போ உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக்கிறீங்க, அடுத்து என்ன பண்றீங்க? அடுத்து ஒரு ஆக்கப்பூர்வமான பணியை செய்ய போறீங்க. அப்படின்னா பண்ணுவோம் நம்ம. இப்போ ஆக்கப்பூர்வமான பணியை செய்ய போறது தமிழ் தேசியம். சுத்தப்படுத்தாம எப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான பணியை செய்ய முடியும்? அப்ப திராவிடம் இல்லாமல் தமிழ் தேசியம் எப்படி வந்து
இயங்க முடியும். இயங்க முடியும். இப்ப திராவிடம் என்பது ஆரியத்துக்கு எதிரான ஒரு அரசியலை முன்வைக்கிறது. தமிழ் தேசியம் என்பது வளர்ச்சி நிலையை முன்வைக்கிறது. தமிழுக்கான ஒரு இறையாண்மையான ஒரு அரசியலை, இறையாண்மை கொண்ட பொருளாதாரத்தை, ஒரு பண்பாட்டை முன்வைக்குது. அப்ப உங்களுக்கு ஆரியம் கடந்து தானே அதை செய்யணும். ஆரியத்தோடு எப்படி தமிழ் தேசியத்தை படைக்க முடியும்? அது ஆரிய தேசியம் தானே இருக்க முடியும். அப்ப அதனால திராவிடத்தை நீ நிராகரிச்சு விட்டாலும் தமிழ் தேசியத்தை கட்டமைக்க முடியாது. ஆமா, இதுதான் மே 14 இயக்கத்தை திரும்ப திரும்ப சொல்றோம் நாங்க. தமிழ் ஈழத்தமிழர் பிரச்சனையை வந்து அரசியல் அடையாளத்துக்காக பயன்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு விமர்சனம் உங்கள் மீது இருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம். எல்லாருமே வந்து ஒரு ஈழத்தமிழர் ஒரு இதை எடுத்திருக்காங்கிற மாதிரி மக்கள் மத்தியில, ஏன்னா நிறைய பேர் எடுக்கும்போது அதை உண்மையா எடுக்கிறவங்களுக்கு கூட அது ஒரு பாதகமா இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது இல்ல, இது நல்லது தானே. நாங்க ஈழ அரசியல் அடையாளமா தான் வச்சிருக்கிறோம். அது மறந்துடாதீங்கன்னு சொல்றோம். மறக்காதீங்கன்னு சொல்றது நல்ல அரசியல் தானே. அது ஒரு இனப்படுகொலை 1.5 லட்சம் பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை, அந்த தேதியை, அந்த இடத்தை மறந்துடாது. அப்போ அதை அடையாளமா வச்சுக்கிறது எங்களுக்கு பெருமை தான். அது எதுல எந்த வகையில் பெருமைனா, இது நினைவுபடுத்துறோமே அப்படிங்கிற ஒரு பொறுப்பை சுமந்திருக்கிறோம். மறக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. நீங்க ஈழ அரசியலாம் நீங்க என்னங்க லாபம் வந்துட போகுது? ஓட்டு கிடைச்சிட போதா? அப்படின்னா ஐயா வைகோ அன்னைக்கு வெற்றி பெற்றிருப்பார். சரிங்களா? ஈழ அரசியலால் உங்களுக்கு என்ன ஒரு வழக்கு வருது, அடக்குமுறை வருகிறது, ஊடகத்துல செய்தி வர்றதில்லை. ஈழ அரசியலை பேசுகின்ற காரணத்தினாலே மே 14 எத்தனை ஊடகத்துல வந்திருக்குது? எத்தனை ஊடகத்தில் செய்தி இருக்குது? எங்களுடைய எத்தனை செய்தி ஆகுது? ஒண்ணுமில்லாத நபர்களோடதெல்லாம் இன்னைக்கு பெட்டி செய்தியா போட்டுட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு எத்தனையோ போராட்டங்கள் வெட்டுப்படும். இன்றைய தினத்துல வந்து இதே நாள் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் மீனவர்கள் 2 பேர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு முற்றுகை போராட்டங்களை 10 ஊர்களை நடத்தணும், சிங்கள நிறுவனத்துக்கு எதிராக. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த மீனவன் மேலே கை வைக்கல. இது மே 14 இயக்கம் சாதிச்சிருக்கு. எங்க தோழமை அமைப்புகளோட சேர்ந்து இதை செஞ்சிருக்கிறோம். யார் பேசினா? எந்த கட்சி இது செஞ்சது? அதற்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி கோட்டைப்பட்டினத்தில் ஒரு மீனவன் கொலை செய்யப்பட்ட போது அதுக்கு போஸ்ட்மார்ட்டம் வாங்கினோம். அது அழுத்தம் கொடுத்தோம், நெருக்கடி கொடுத்தோம். அப்புறம் வழக்கறிஞர் ஹென்றி டிஃபன் போன்றவர் வழக்கு போட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரீஆர்டருக்குலாம் வாங்கினாங்க. இத்தனை அழுத்தத்துக்கு கொடுத்து பண்ண வச்சோம். அதுக்கப்புறம் குறைஞ்சது. இப்போ திடீர்னு 2 பேரும் கொலை பண்ணா மறுபடியும் நீ அங்கே கை வச்சுன்னா இங்கே உங்க கம்பெனி நடத்த முடியாதான்னு சொன்னோம். இங்கே தம்ப்ரோ ஃபர்னிச்சர்னு ஒரு கடை இருக்குது. அது சிங்களவரோட கடை, சிங்களவருடைய கடை. அது மிகப்பெரிய ஒரு செயின் ஆஃப் ஃபர்னிச்சர் கடை. அது அப்போ சிங்களவர் இங்கே வந்து வியாபாரம் பண்ணலாம், இங்கே சம்பாதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டோம். ஆனால் ஏன் மீனை போய் ஏதோ சில 1000 மீனை பிடிக்கிறாங்கிறதுக்காக நீ அவனை அடிச்சு கொலை பண்ண வேண்டாம். ஓன் நிறுவனத்தை நான் எப்படி இங்கே விட்டு வைப்பேன்? நான் இழுத்து மூடுவோன்னு சொன்னதுக்கு பின்னாடி 2 வருஷமா என்ன நடந்திருக்கு? இதான் நடந்ததா? அப்போ இதையெல்லாம் மே 14 சத்தம் இல்லாமல் சாதிக்கிறது. இது எந்த ஊடகம் பேசி, யார் இதெல்லாம் வெளியே பேசினாங்க? இந்திய அரசு வந்து ஈழப்படுகொலையில் ஒரு கூட்டு குற்றவாளி என்பதை ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சும் ஜெர்மனியில சர்வதேச மட்டத்துல. எந்த ஈழத்துக்காக ஆதரிக்கக்கூடிய எத்தனை பேர் இதை பேசியிருப்பாங்க? வைகோ மட்டும்தான் எங்களுக்கு வந்து இதை ஒரு அறிக்கையாக வெளியிட்டு இது வந்து இப்படி நடந்திருக்குன்னு வெளியே கொண்டு வந்தாங்க. அதனால வந்து இப்ப மே 14 சத்தம் இல்லாமல் எத்தனையோ சாதிச்சிருக்கு. எதுவுமே செய்தியானது கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் ஈழ அரசியல் நாங்கள் தொடர்றதான் காரணம்.